எல்லாருக்கும் வணக்கங்க. என் நேம் யுவராஜுங்க. நான் பேசிக்காக வந்து நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸு ஃபுட் ஐட்டம்ஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸுங்க 3 தலைமுறையாக பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. எனக்கு கலைத்துறையில் கொஞ்சம் ஒரு ஆர்வம். சரி, சினிமா எடுக்கணும். ஒரு 6-7 வருஷமாக நிறைய கதைகள் கேட்டுக்கிட்டு இருந்தேங்க. அப்புறம் சொல்லிட்டு பிரதாப் சார் சொன்ன கதை எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. அதனால் உள்ள என்ட்ரி கொடுத்துருங்க. வந்திருக்க எல்லாருக்கும் நான் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக சகோதரர்களுக்கும், அப்புறம் மேடையில் வந்திருக்கும் அனைத்து நடிகர் நடிகைகளுக்கும், சத்யராஜ் அண்ணன், இவங்க யோகி பாபு சார், ஜெய் சார், தங்கதுரை சார், இமான் சாருக்கு, பாப்ரி கோஷ் மேடம், கீர்த்தனா மேடம், விஜய் ஆதிராஜ் என்னுடைய சிறப்பு நண்பருங்க. எங்கள் அண்ணன் விஜய் ஆதிராஜ் வந்திருக்காரு. தம்பி பிரதோஷுங்க, என்ன டெக்னீஷியன் டீமுங்க, ஆர்ட் டைரக்டர் ஐயப்பன் சாருங்க, நோபல் மாஸ்டர் விஜய் மாஸ்டருங்க, அப்புறம் பிரதோஷ், அப்புறம் என்னுடைய சகோதரர்கள் இளன் அண்ட் ராஜேஷ் நாராயண் 2 பேருக்கும் என்னுடைய நன்றி அந்த இதை தெரிவிச்சுக்கிறேங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல படைப்பை தமிழ் துறைக்கு வந்து கொடுத்துருக்கோன்ற ஒரு மன திருப்தியோடு இருக்குங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே முதல் ப்ரொடியூசர்ன்ற படம் இல்லாமல் எல்லாருமே அவங்க டைமை அவங்க பிஸி ஷெட்யூலில் எனக்கு நிறைய ஒதுக்கி கொடுத்தாங்க. நல்லபடியாக வந்திருக்குதுங்க படமும். பாட்டு இமான் சார் வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டாருங்க எனக்குங்க. உண்மையாலுமே அதனால நம்ம என்ன சொல்றதுங்க, வள்ளல்னு ஒன்று கொடுத்துட்டேங்க அவருக்கு. எனக்கு கேட்காமே கொடுத்துட்டதுனால இசை வள்ளல்னு இமான் சாருக்கு இந்த படத்தில் வந்து ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்கண்ணா. அப்புறம் யோகி பாபு சார், ஜெய் சார்லாம் ரொம்ப என்ன சொல்றதுங்க, கூட பிறந்தவங்க மாதிரி நேரங்காலம் பார்க்காம அவங்க டைட் ஷெட்யூல்லையும் ரொம்ப நமக்காக நேரம் ஒதுக்கி, சத்யராஜ் சாரோடைய இதெல்லாம் ரொம்ப நிறைய எனக்கே வாழ்க்கைக்கு நிறையா கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப எளிமையாக இருக்காங்க. ரொம்ப அனுசரித்து எல்லாருக்காகவும் படத்தை நல்லபடியாக சீக்கிரமாக முடிக்கணுன்ட்டு ஒரு 4 மாதத்துலேயே ஷூட்டிங்லாம் எல்லாமே முடிச்சிட்டோங்க நாங்கள். அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அப்புறம் ரிலீஸு கொஞ்சம் சினிமா நான் இத்தனை நாளாக ஆடியன்ஸாக தான் பார்த்துருந்தேங்க. உள்ளே வந்த அப்புறம் தான் தெரியுது, இது பெண்டை கைட்டு நம்ம போட்டுக்குதுங்க. சினிமா எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னா ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்மளை என்ன சொல்கிறதுங்க, பாயில் பண்ணிடுதுங்க சினிமாங்க. ரிலீஸ் ஆகி அப்புறம் டேட்டு பார்த்துட்டு எந்த டேட்டில் ரிலீஸ் பண்ண பார்த்தா பெரிய பெரிய டைனோசர்லாம் உள்ளே இறங்குறாங்க. சரி, நம்ம அப்புறம் கேப்பில் ஒதுங்கி பண்ணிட்டோம். நல்லபடியாக இப்போ ரிலீஸ் February 14th பிளான் பண்ணியிருக்கோங்க. படம் நல்ல ஒரு குடும்ப சித்திரமாக, ஒரு நல்ல காமெடியாக எல்லா காமெடி ஆர்டிஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால் எல்லோரும் அவங்கவுங்க கால் ஷீட்டோடைய இதனால வர முடியாமல் போச்சுங்க. இல்லை எல்லோரும் வர மாதிரி தான் நாங்கள் ஒரு குடும்பமாக பண்ணி விழாவை பண்ணுற மாதிரி இருந்தோம். எனிவே நம்ம வெற்றி விழாவில் சந்திப்போம்னு நினைக்கிறோங்க எல்லாருமேங்க. கூடிய சீக்கிரத்தில் அந்த செய்தி கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோங்க எல்லாருமேங்க. படம் நல்லா ஒரு பேக்கேஜாக நல்லா வந்திருக்குது. ஆடியன்ஸாக எனக்கு திருப்தியாக இருக்குங்க. ப்ரொடியூசர்னு செகண்டரிங்க. ஃபஸ்ட்டு நான் ஆடியன்ஸ் பல்ஸில் தான் பார்த்தேன் படத்தை. பிரதாப் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்க. ஏன்னா அவருடைய கதையால் தான் நான் மெயினாக படம் எடுக்கணுன்னே தோணுச்சுங்க. நிறைய ஒரு 50 பேர்கிட்ட கதை கேட்டோம். அவர்கிட்ட தான் முத கதை கேட்டது எனக்கு ரொம்ப ஒரு திருப்திகரமாக அமைஞ்சதுங்க. ரொம்ப தேங்க்ஸ் பிரதாப் சார் உங்களுக்குங்க. ஏன்னா அவர் தனியாக நான் தேங்க்ஸ்னு சொல்ல, நானும் அவர் ஒன்று தாங்க. எல்லாமே சேர்ந்து அவரால் தான் என்னால் இத்தனை நண்பர்கள் கிடைச்சாங்க எனக்குங்க. எல்லாம் முயற்சி எடுத்திருக்கோம். நானும் ஒரு பட டைட்டில் மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு நானும் ஒரு பேபி தாங்க. இந்த மாதிரி இங்கே ஒரு 6 பேபி வந்திருக்கோங்க படத்தில். என் தம்பி பிரதோஷ் புதுசாக, அவரும் புதுசாக இப்போ இளையவருங்க. எல்லாம் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எல்லாருக்குமே தேவைங்க. சீனியர்ஸோடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய இதுவும் எங்களுக்கு ஆதரவும் என்றைக்கும் இருந்துச்சுன்னா இந்த படம் நல்லபடியாக வெற்றிகரமாக அமையுங்க. இண்டஸ்ட்ரியில் நானும் ரவுடி தான் மாதிரி, நானும் ப்ரொடியூசர் தான், திருப்பி படம் எடுப்பேங்க. பாருங்கள், கொஞ்சம் எல்லாமே உங்களுடைய ஆதரவுக்கு, உங்களுடைய வருகைக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள், அண்ணா சார் எல்லாத்தோட ஆசீர்வாதத்தோட என்னோட ஃபர்ஸ்ட் மேடை, சினிமா மேடை நான் ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறேன். உங்கள் பிளெஸிங்ஸ் எப்போவுமே எனக்கு வேணும். அண்ட் பேபி அண்ட் இது என்னோட ஃபர்ஸ்ட் படம் தேட்டர். அதுவும் வந்து சத்யராஜ் சார், யோகி பாபு சார், ஜெய் பிரதர் கூட எல்லாம் ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு உண்மையாகவே, அண்ட் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. நான் அவங்க கூட ஒர்க் பண்ணது எனக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். லைஃப்பில் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பிரதாப்பண்ணா ரொம்ப நன்றிண்ணா. ஸோ நம்பி எனக்கு அந்த ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், அந்த ஒரு விஷயத்துக்காக எனக்கு கூப்பிட்டு இது பண்ணியிருந்தீங்க. அண்ட் யுவராஜ் சார்,
ரொம்ப ரொம்ப நன்றி. அதுவும் இந்த ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸாக வந்து இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட அங்கே இன்ட்ரடியூஸ் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மனசார. இமான் சார் கூட வந்து ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப, ஏன்னா சின்ன வயசுலேருந்து உங்கள் பாட்டு கேட்டே இருப்பேன் சார். அண்ட் நிறைய டான்ஸ் காம்படிஷனுக்கெல்லாம் உங்களோட பாடலில் போட்டு டான்ஸ் ஆடிருக்கேன். அப்போ உங்க கூட ஒர்க் பண்ணுறேன், ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் எப்பவுமே வந்து உங்களோட சப்போர்ட் தேவை. அண்ட் பேபி அண்ட் பேபி February 14th ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே மறக்காமல் வந்து தியேட்டர்ஸில் பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் நண்பர்களுக்கும், இனிமேல் அவரை புரட்சி தமிழன் கூப்பிட முடியாது, நம் பேன் இண்டியன் ஸ்டார் புரட்சி இந்தியன் திரு சத்யராஜ் சார் அவர்களே ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறேன். அவர் கூட 2 படம் நடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு என் வாழ்க்கையில் அமைஞ்சது. பொண்ணு வீட்டுக்காரன், அதுக்கப்புறம் பெரியார். ஸோ சார் ரொம்ப மகிழ்ச்சி இத்தனை நாள் கழித்து சந்திச்சதில்லை. ஆமாம், வீரமணி சார் கேரக்டர் தான் பண்ணேன் அதில். ஆமாம் சார். யுவராஜ் எனக்கு சமீபத்தில் தான் பரிச்சயமானார். ஒரு அற்புதமான படத்தை எடுத்து வச்சிருக்காரு. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரதாப், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சு இந்த படத்தை நல்லா எடுத்திருக்கிறதா அவரே எங்கிட்ட பல முறை சொல்லியிருக்காரு. ஜெய், உங்கள் கூட ஒர்க் பண்ணணுன்னு நிறைய நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஜெய், கொஞ்சம் நிறைய பண்ணுங்க ஜெய், நிறைய படங்கள் பண்ணுங்க. பிகாஸ் உங்களை மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் சும்மா இருக்கக்கூடாது. மோர் ஃபிலிம்ஸ் ஃப்ரம் யூ இஸ் வாட் வி ஆல் எக்ஸ்பெக்ட். யோகி பாபு பற்றி என்ன சொல்கிறது? அவர் வந்து நீங்கள் வந்து வால் நட்சத்திரம் மாதிரி சார். ஹீ இஸ் அ ஷூட்டிங் ஸ்டார், ஹீ இஸ் அ ஷைனிங் ஸ்டார். ஸோ எந்த படத்தில் எந்த பக்கம் திரும்பினாலும் நீங்கள் வந்து யோகி பாபு சாரை பார்க்க முடியும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவரோட வளர்ச்சியை பார்க்கும்பொழுது. அவரை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வர ஒரு மகிழ்ச்சி வந்து அது நம்மளை அறியாமல் நடக்கிற ஒரு விஷயம். அந்த ஹாப்பினஸை நீங்கள் மேலும் பல 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 வருடங்கள் கொடுக்கணும்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன் சார். டு ஆல் த ஹீரோயின்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். டு தி டான்ஸ் மாஸ்டர்ஸ் அண்ட் ஆல் தி டெக்னீஷியன்ஸ், ஆல் தி வெரி பெஸ்ட். பேபி அண்ட் பேபி ஜெயிக்கட்டும். வாழ்த்துக்கள், நன்றி. மீடியாக்களுக்கும் பெரியவர்களுக்கும் சத்யராஜ் சார் வணக்கம் சார், யோகா சார், ஜெய் சார், விராஜ் சார், அதான் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு மேடை பேச்சு தெரியாது. இந்த விழாவின் நாயகனுக்கு வந்து இமான் சார் தான். ஏன்னா இன்றைக்கி ஆடியோவும் சேர்த்து லான்ச் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இமான் சாருக்கு ஒரு கைதட்டலாம். ஏன்னா இந்த பாடல்கள் வந்து மிக அருமையான பாடல். இந்த அம்மா சாங் இருக்குல்ல, ஆறாமுதே, அதை நீங்கள் கண்ணை மூடிட்டு விசுவலை பார்க்காதீங்க, கண்ணை மூடிட்டு அந்த சாங்கை கேட்டாலே மிக அருமையாக இருக்கும். அதனால தான் ரொம்ப எங்கள் ஃபேமிலியும் சரி அந்த வீட்டில் போட்டு காப்பேன். மிக சூப்பராக இருக்கும் அந்த அம்மா சாங்கு. உங்களுக்கும் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ப்ளே பண்ண பார்த்ததில்ல. பட் இந்த படம் 14th ரிலீஸ் ஆகுது, February 14th. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி நன்றி நன்றி. எல்லா பத்திரிகை பெரியவங்களுக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற எல்லா ஜாம்பவான்களுக்கும் வணக்கம். முதல்ல நான் ஜெய் சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா ஜெய் சார் வந்து அவர் இல்லைன்னா நான் இந்த படத்துக்குள்ளேயே வந்திருக்க முடியாது. அதனால் ரொம்ப நன்றி ஜெய் சார், தேங்க்யூ ஸோ மச். அவர் போட்ட எஃபோர்ட் வந்து இப்போ அவருக்குலாம் அந்த டைமில் வந்து அவருக்கு சின்ன காலில் ஒரு வலி. அது உண்மையிலேயே அது எவ்வளோ வலின்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த வலியோடு அவர் ஆடவே முடியாது. ஆனால் அவர் எஃபோர்ட் போட்டார் பாருங்க, அவர் ரிஹர்சல்லாம் பண்ணி அவ்வளோ எஃபோர்ட் போட்டு அந்த டான்ஸ் பாட்டு கிங்கினி அந்த பாட்டுக்கு வந்து கொஞ்சம் கூட எதுவுமே மாற்றாதீங்க, நான் அப்படியே பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணார். அவ்வளோ எஃபோர்ட் போட்டு அந்த நாங்கள் பாட்டு பண்ணோம். அடுத்து பெரிய அந்த ஆறாமுது அந்த சாங் வந்து அது வந்து எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா டான்ஸ் பாட்டு எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு கான்செப்ட் சாங்கை வந்து மாண்டேஜ் வந்து கதையை விட்டும் போகக்கூடாது, கதைக்குள்ளேயே இருக்கணும். ஆனால் அந்த கண்டென்ட்டும் செதறிடக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் ரொம்ப பிரயாசப்பட்டோம். அதில் அந்த பாட்டு ரொம்ப நல்லா வந்தது. அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்டர்னால் யோகி பாபு சார் வந்து பண்ணவே முடியாத நிலமை, அவர் அடுத்த படத்துக்கு போகணும், முடியவே முடியாதுன்ற கண்டிஷனு. ஆனால் அவர் அப்படி தான் சொல்லுவார். ஆனால் கடைசி நேரத்தில் அதை பண்ணி கொடுத்துட்டு பக்காவாக முடிச்சு கொடுத்துட்டு தான் போனார். அது உண்மையிலே தேங்க்யூ யோகி பாபு சார். ரொம்ப நீங்கள் இல்லைன்னா அது அன்றைக்கி ரொம்ப பேலன்ஸ் ஆகிருக்கும். அடுத்து பிரதாப் சார், அவர் வந்து டைரக்டர். அவர் வந்து என்னை ரொம்ப நம்பினார். நாங்கள் நிறைய விஷயம் ஐடியாஸ்லாம் த்ரோ பண்ணால் கூட அவர் வந்து அதை உள் வாங்கிட்டு எனக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்து நீங்கள் பண்ணுங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசி பண்ணோம். உண்மையிலே அது எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக பண்ண முடிஞ்சது. அடுத்து ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ சார், எனக்கு கொடுத்த அந்த வாய்ப்புக்காக நன்றி. ரொம்ப சந்தோஷம் இந்த க்ரூவில் ஒர்க் பண்ணதுக்கு. அடுத்து இமான் சாரோட என்னோட தொடர்பு வந்து கொக்கி, லீ, லாடம், மைனா, கும்கி, கயல், இப்படி அவருடைய எல்லா பாட்டும் நான்
எனக்கு படம் நான் டான்ஸ் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடச்சிது. பிரபுசாலமன் சாரோட நிறைய நாங்கள் சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் ஒரு விழா நாயகன், அந்த 4 பாட்டும் ஒரு குறை கூட இல்லை. அந்த ஆல்பம் டோட்டலாக அவ்வளோ ஹிட்டு, அவ்வளோ கேட்கும் போதே அவ்வளோ இதுவாக இருக்குது. இளையராஜா சாருக்கு அப்புறம் இந்த ப்ராமிசிங் மெலோடி கிங் அவர் மாதிரி இப்படி ஒரு மெலோடிலாம் கொடுக்கவே முடியாது. அவ்வளோ பிரமாதமாக என்ஜாய் பண்ணோம். அந்த எல்லா பாட்டுமே படம் மொத்தமும் ரொம்ப ரொம்ப அழகான பாட்டுகள் போட்டு கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார். அப்புறம் மொத்த குரூவும் எங்களுக்காக அந்த பாட்டுகளில் நாங்கள் அவ்வளோ உழைச்சாங்க. ஒருத்தரோட உழைப்பும் தள்ளியே விட்டுற முடியாது. தங்கத்துறை ஆகட்டும், அப்புறம் அண்ணன் மற்ற நிறைய பேர், எல்லாரையும் சொல்ல முடியல. எல்லாரும் அவ்வளோ டைம் எடுத்து கூட உழைச்சாங்க. இதே மாதிரி எல்லாரும் ஆதரவை கொடுத்து இந்த படம் அருமையான ஒரு காமெடி ஸ்கிரிப்டோட ஒரு ஆனால் கண்டென்ட் ஓரியன்ட் அவ்வளோ நல்ல குடும்ப கதையம்சம் உடைய அந்த படத்தை எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பார்த்து பெரிய ஹிட் பண்ணி கொடுக்கணுன்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.